வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதிமுகவோட விவகாரம் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பாக அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி ஒரு அரசியல் முன்னெடுத்தாங்க. சசிகலா இடையில ஒரு அரசியல் முன்னெடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு முன்னாள் 6 அமைச்சர்கள், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட ஒரு 6 பேர் இபிஎஸ்ஐ சந்தித்து எல்லாரும் ஒன்றிணைச்சு பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. இந்த விவகாரத்தில் இபிஎஸ் அதை மறுத்திருக்காருன்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா சசிகலா தன்னோட அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாள் குறிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைப்பு பயணத்தை மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தென்காசியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து துவங்குறாங்க அந்த பயணத்தை. எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக ஒருங்கிணைஞ்சிடும். அதில் நெகட்டிவாக இருக்கிற ஒரே ஆள் பழனிசாமி தான். பழனிசாமி கேபி முனுசாமி 2 பேர்த்து வெளியே வச்சுட்டாங்க. யாரத்தாலும் கட்சி இணைஞ்சிடும். அதுக்கு வேறு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. இவங்க 2 பேருக்கு நம்ம பொழப்பு என்ன ஆகுங்கிற பயத்தில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். பழனிசாமிக்கு வேண்டியதெல்லாம் அரசாங்க காரு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அமலாக்கத்துறையுடைய ரெய்டு இல்லை, பாதுகாப்பு. இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துக்குவார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்லிவிடுங்கான்னு. கேபி முனுசாமி ஒரு காலாவதி அனாசாமி. அவருக்கு ஆள் கிடையாது. அவர் வன்னியர் சங்கத்துக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஒழிய அதிமுகவுக்கு அவரால் எந்த ஹெல்ப்பும் இல்லை. ஏன்னா அன்புமணி எலெக்ஷன் நின்றபோது ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அன்புமணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு அதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளரை தோக்க வச்ச ஆள். அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண ஒரு ஆள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவரை நீங்கள் நீக்க வேண்டியதில்லை, சேர்த்தனா தான் அதிகம். இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கு பக்கத்தில் யார் இருக்கா? பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கங்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்களை இவராக நியமிச்சது தான். யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. காசு கொடுத்து சேர்த்துனாரு ஒரு கூட்டத்தை. இவருடைய அடியாட்கள் மாதிரி தான் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் போகிறார். பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகளாம் அஃபிஷியல் கூட்டம் தானே சார்? அது அஃபிஷியல் கூட்டம் தான். அஃபிஷியலாக அந்த அதையும் ஏற்றுக்கலையே. நீதிமன்றம் தானே அவங்களது ஓகேன்னு இருந்துச்சு. எம்ஜிஆருடைய இது பிரகாரம் என்ன பண்ணணும்? கட்சி தொண்டர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆகுங்கிறதுக்காக தான் அந்த ரூல் போட்டாங்க. ஜெயலலிதா பிரேக் பண்ணிட்டாங்களே. ஜெயலலிதா பிரேக் பண்ணலை. ஜெயலலிதா அதை பண்ணாங்க. ஏதோ ஒரு நடத்தின மாதிரி காட்டிட்டாங்க. 2 வேலை பண்ணார் பழனிசாமி. ஒன்று பொதுக்குழு உறுப்பினர்களை கட்சி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறத பிரேக் பண்ணி இவரே நியமிச்சுக்கிட்டார். இவருடைய ஆட்கள் தான். இவர் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த ஆட்கள் தான் அந்த 1500 ரூபா வேணுமா பொதுக்குழு உறுப்பினர்கள். அதுக்கு அடுத்து ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளருங்கிறது ஒரு இது போட்டிருந்தாங்க. ஜெயலலிதாவை நீக்கிட்டு தான் பொதுச் செயலாளராக வந்தார். அவர் எப்படி அதிமுக இருக்க முடியும்? எம்ஜிஆருடைய கொள்கையும் தூக்கி எறிஞ்சிட்டார், ஜெயலலிதாவையும் தூக்கி எறிஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதிமுகங்கிறீங்க? அவர் கட்சி அடுத்த கட்டத்தை நகரணும் அப்படின்னா ஒரு தலைமை யார் இருக்கிறா? அவரால் நீக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவர் பன்னீர்செல்வம் செலவு பண்ணல. செலவு பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு 500 பேரை சேர்த்துக்கிட்டு ஏன்னு எண்ணத்தை பொதுக்குழுன்னு சொல்லிடுறேன். செய்யலை. அவர் படத்தை பத்திரமா வச்சுக்கிட்டாரு. கட்சி நடத்தணுன்னாக்கா கொஞ்சம் பணம் விடணும். அது விடாமல் பணத்தை சேவ் பண்ணதுனால தான் பன்னீர்செல்வம் பணத்தை செலவு பண்ணார். அப்படின்றதாக இபிஎஸ்க்கு அவர் அந்த பதவி வகிக்கிறது தகுதியானவர் தானே? எப்படி பணத்தை செலவு பண்ணார், அந்த பதவிக்காக பணத்தை செலவு பண்ணுங்கிறது அரசியல் ஒரு இலக்கணம். அப்படின்னும் போது அவரை செலவு பண்ணியிருக்காரு, அந்த பதவிக்காக போராடி இருக்காரு, வந்திருக்காரு. அப்போ அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தானே? அது அவர் செலவு பண்ணியிருக்காரு. கட்சி அவர்கிட்ட போயிடுச்சு. நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க. கரெக்டு. அது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா? அவர் திருப்பி சொன்னார் 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் பக்கம் இருக்கிறார்கள்னாரு. எலெக்ஷனில் பார்த்தாக்கா 1.5 லட்சம் பேர் கூட காணுங்க. டெபாசிட் போகுதுங்க. 12 முறை தோக்கடிச்சிருக்காங்க. கடைசியில் என்னன்னா எலெக்ஷனில் நிற்கணும்னு புறக்கணிக்கிறாருங்க. அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துகிற? நிற்கிற இடத்துலலாம் தோக்குற. இப்போ எலெக்ஷன்லேயும் நிற்கலை. அப்போ உங்கள் கட்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதா இருக்கிற? தெரு கூட்டுறது, இந்த மாதிரி சமூக சேவை செய்யறதுக்கு போறியா? இப்படி சொல்லிடுங்க. பழனிசாமி தலைமையில் இருப்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு திராவிட கழகம் போல அரசியல் ஈடுபடாது, சமூக நீதி காப்பதற்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும். இல்லை சார், இப்போ இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் தொடர்ச்சியாக ஜெயிக்குது. எல்லா விதமான இந்த பட்டி ஃபார்முலா, ஈரோடு எலெக்ஷனில் பட்டியெல்லாம் அடைச்சி மக்களை போட்டு
வாக்காளர்கள் அதில் போட்டு பாடாப்படுத்துச்சு, பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க, மொத்த அமைச்சர்கள் அங்கே தான் வந்து குவிகிறாங்க, முதல்வரும் வந்து அங்கே தான் குவிகிறாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இது இடைத்தேர்தல் நடக்கிற ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. அப்படி இருக்கும் அங்கே எப்படி வெற்றி அப்படிங்கிறதால அவர் வந்து புறக்கணிக்கிறாரு. அது ஆளுங்கட்சி இது கண்ட்ரோலில் தான் இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. அது அப்போ இதெல்லாம் நடக்குது. ஆக இப்போ ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்கிறவங்களும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது. ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே டோட்டலாக அதெல்லாம் பேசக்கூடாது. எலெக்ஷன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எல்லாமே இருக்குது. இப்போ பாஜக மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சோம், அது இன்றைக்கி ஒன்றும் ப்ரூவ் ஆகிட்டு தானே இருக்குது. மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, பாஜகவுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? அமலாக்கத்துறை, எலெக்ஷன் கமிஷனு, சில நீதிபதிகள். அதை வச்சுக்கிட்டு தானே இவங்க இன்றைக்கி ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தடவை எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. ஜனங்க கண்ணு குத்தி போக மாட்டோம் பார்த்துக்கிட்டதுனால தான் மைனாரிட்டி இதாக கவர்மெண்ட்டாக மாறிச்சு. இல்லாட்டி போனால் என்ன ஆயிருக்கும்? இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுனால காண இந்தி பெல்ட்டில் தான் எங்களை தப்பிச்சார் அவர். அதில் கூட உத்தரப்பிரதேச காலம் வரிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க தோற்று போனது காரணம் எலெக்ஷன் கமிஷன் மேலே கண்ணு குத்தி போகாமல் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அது. அதனால இபிஎஸோட முடிவு வந்து சரியானது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. எலெக்ஷன் வந்தாக்கா ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் எப்போவுமே உண்டு. அது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நீங்கள் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போராடணுமா இல்லையா? எப்படியும் சைனா ஜெயிச்சிடும், அவங்கக்கிட்ட இராணுவ பலம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் போரிடல, நாட்டை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு மோடி சொன்னால் ஒத்துக்குவீங்களா? பண்ணாருங்கிறது வேறு சொல்லுங்க. யாரத்தால அருணாச்சல பிரதேஷ் போயிடுச்சு, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மேப்பில் இல்லை, அவங்க மேப்பில் இருக்குது, நம்ம மேப்பில் இல்லை, போயிடுச்சு. சைலண்ட்டாக தான் போய் ரஷ்யா கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு. சரிங்க சார், ரைட். இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ இபிஎஸ் அடுத்து என்ன நிலைப்பாடு எடுப்பார்? ஏன்னா இப்போ இபிஎஸ்னுடைய நிலைமை என்னன்னா, இவங்க இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து விட்டாங்கன்னா இபிஎஸ் தனி மனிதன் ஆகிடுவார். அவர் ஆசைப்பட்டதே தனி தலைமை, தனி கட்சி அப்படின்லாம் சொன்னார். அது மாதிரி தனி ஆட்கள், தொண்டர்கள் இல்லாமல் தனி தொண்டர், மூணு. இப்போ அதாவது டிடி தினகரன் மாதிரி ஆயிடுவார் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான். தனி ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு அவருக்கு அவரே தலைவர், அவரே தொண்டர், அவரே. இப்போ இபிஎஸ் விட்டு வெளியே வருவாங்களா? ஏன்னா இபிஎஸ் யாருங்க இருக்கிறா? யார் இருக்கிறா? பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட அவருக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது தங்கமணி, வேலுமணியும் தான். அவங்க தான் இப்போ செலவு பண்ணாங்க. அவங்க செலவு பண்ணதுனால தான் இந்த கொங்கு மண்டலத்தை அவங்க ஜெயிச்சதுக்கான அவங்க 2 பேர் தான். இல்லாட்டி இப்போ பழனிசாமி அங்கேயும் இல்லாமல் போயிருப்பார். போன எலெக்ஷன்லேயே சட்டமன்ற தேர்தலையும் அவர் காணாமல் போயிட்டுருப்பார். காப்பாற்றுறதுக்கு இவங்க 2 பேரும் எலெக்ஷன் கமிஷன் 3 பேர் சேர்ந்து தான் பழனிசாமிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்புறம் நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் வந்து பாஜக நீதிபதிகள் இருந்துட்டு நீ தான் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அத்தனை பேர் சசிகலா சேர்ந்தாச்சு, பன்னீர்செல்வம் சேர்ந்தாச்சு, புகழேந்தி சேர்ந்தாச்சு, ஜெயசிடி பிரபாகரன் புகழேந்தி பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆரால் ஆராதிக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம். இப்போ ஜெயசிடி பிரபாகரனாக்கு எம்ஜிஆருக்கு எப்படி ஓடி வந்து பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன் கண்ணா. லியாகத் அலி கான், ஜெயசிடி பிரபாகரன் போல் சில பேர்கள்லாம், தம்பிதுரை, இவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய செல்ல குழந்தைகள். அவங்கள பார்த்தாவே ஒரு அப்படி இப்போ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி சொந்த பெத்த பிள்ளைங்களை விட அதிகமாக பார்த்துக்கிட்டு வரும். அவங்கெல்லாம் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க ஒருங்கிணைப்பு குழு. இவர் சொல்லிட்டு இருக்கார், என்ன சேர்த்து என்ன பண்ணிவிடுவேன்னு இருக்கார், பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கார். ஏறத்தாழ வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது சசிகலா. இன்றைக்கி அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண். அவங்க நிச்சயமாக ஒரு சூறாவளி பயணம் போனாங்கன்னா பெண் உறுப்பினர்கள் போகிற அங்கே வந்துடுவாங்க. பட் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர் யாரும் பார்க்கல, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. ஒருங்கிணைப்பு குழு கட்சியிலேருந்து வெளியேறவங்களாம் எப்படி ஒருங்கிணைப்பு குழு ஆகும்? இவங்க கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டாங்க. இவங்களை திமுகன்னு சொன்னது கோர்ட்டு, அதிமுகன்னு சொன்னது கோர்ட்டு, மக்கள் சொல்லலை. மக்கள் தான் திருப்பி ரிஜெக்ட் பண்ணுறாங்க, தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெபாசிட் கூட இல்லாமல் தோக்கடிக்கிறாங்களா? அப்புறம் எப்படி கட்சின்றீங்க நீங்கள்? எடப்பாடி பழனிசாமியில் இருக்கின்ற அதிமுகவை விட்டு அவர்கள் நீக்கப்பட்ட, அதான் அவங்க அன்னிக்கப்பட்டாங்களே. உங்களை ஏற்றுக்கலையே, உன்னை தலைவனாகவே ஏற்றுக்கலையே. சார், தேர்தலில் வெற்றி தோல்வி வச்சு தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறது உறுதி செய்ய முடியும். அங்கீகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது இல்லைங்க, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதே தான் அதில் முக்கியம். எப்பேற்பட்ட தோல்விங்க இந்த எலெக்ஷனில், சாதாரண தோல்வி. அது கூட்டணி வியூக வகுப்புல தவறு அப்படின்னு கூட பார்க்கலாம். நீங்கள் காரணங்கள் சொல்லுங்கள், தோத்துட்டீங்கிறது தான் கணக்கு. நாங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லுவோம், பேஷண்ட் செத்து போச்சுன்னா வி டிட் அவர் பெஸ்ட், இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தோம், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தோம், இது ஆக்சிஜன் வச்சோம், எல்லாம் பண்ணாங்க. ஆனால் செத்து போச்சுங்களே. அதாங்க நாங்கள் எல்லாமே பண்ணோம், செத்து போச்சுங்க. எலெக்ஷன் அப்படி தாங்க. நாங்கள் போஸ்ட் அடிக்கலையா, பொதுக்கூட்டம் நடத்தலையா, வாக்கு சேகரிக்கலையா, பொது இது பண்ணலையா, எல்லாம் பண்ணலையா, என்னாச்சுங்க, தோற்று போயிட்டாங்க. புரியலையே.
மக்கள் ஆதரவு அவ்வளோதாங்க. திருப்பி திருப்பி அந்த உதாரணம் தான். உங்கள் டீம்லேயும் 11 பிளேயர், என் டீம்லேயும் 11 பிளேயர் ஃபுட்பால் வச்சுக்கிட்டு. சரி, இப்போ இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி மக்கள்கிட்ட இந்த கட்சி தோற்குது, அதிமுக தோற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இபிஎஸோட தலைமை தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்போ அந்த தலைமை யாராக இருந்தால் மக்களோட ஆதரவு திரும்ப அதிமுக கிடைக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிடணும். இப்போ இபிஎஸ் ஒரு தடவை தோத்துட்டு இது பண்ணால் கூட அடுத்த தடவை வந்து இப்போ ஜெயலலிதா 0, ஒரு எலெக்ஷனில் சைபர், கலைஞர் ஒரு எலெக்ஷனில் சைபர், அடுத்த எலெக்ஷனில் நின்றுட்டாங்க. எம்ஜிஆர் ஒரு எலெக்ஷனில் சைபர். சார் இப்போ அதான் என்ன அடுத்த எலெக்ஷனில் அப்படியே வந்தாங்க. அதான் சார் இப்போ என்னன்னா, இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அது அசம்பிளியில் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் 13 வருஷம் வந்து சரி திரும்ப வந்தார். இப்போ எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு பிறகு 13 வருஷம் கலைஞர்கள் அந்த இடத்துக்கு வர முடியல. அப்போ அதோட அவரோட அரசியல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் 13 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அவர் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த மாதிரி இபிஎஸ்க்கு சில டைம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. 13 வருஷம் இப்போ வெயிட் பண்ணுவோம். யாருக்கிட்ட போயிருக்குது இது? 13 வருஷம் எம்ஜிஆர் இருந்தபோது அவரை ஜெயிக்கலை. ஒவ்வொரு தடவையும் தேர்தலில் எம்ஜிஆர் உளுந்துக்கிட்டே வந்தார். ஃபஸ்ட்டு தேர்தலில் அவர் ஜெயித்தார். செகண்டு அந்த 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 தேர்தலில் வெற்றி அடைஞ்ச ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனபோது இது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, முனிசிபாலிட்டிக்கு இதுக்கெல்லாம் படுதோல்வி அடைஞ்சார். எல்லா உள்ளாட்சி சேர்மனும் வந்து திமுக வந்தார். தெரியுமா உங்களுக்கு? அந்த தேர்தலில் தோத்தார். உடனே நடந்த 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த தேர்தலில் தொடச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்படி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் காணோம், போயிட்டார். கலைஞர் ஜெயிச்சிட்டார், ஆட்சிக்கு வரல. ஆனால் டெல்லியில் அவர் தான் உட்காந்தார். டெல்லியில் மந்திரிகள் யாருனாக்க திமுக. அப்படியே அவர் காட்டிக்கிட்டே வந்தார். பழனிசாமி எங்கே காட்டார்? இங்கே தோற்று போயிட்டார். வெயிட் பண்ணிங்க. அப்புறம் இது உள்ளாட்சி தேர்தல் நடந்து ஒரு இடத்துலையும் காணோம். நடந்த எந்த தேர்தலையும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் அவர் ஜெயிச்சாரா? ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிச்சாரா சொல்லுங்க. கலைஞருக்கு உதாரணம் காட்டாதீங்க. சட்டமன்ற தேர்தலில் தோத்தார், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சார், நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சார். எம்ஜிஆர் தண்ணி காட்டினார். அதுக்கு அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். போன தடவை 1 கோடி ஓட்டு வாங்கினார்னு இந்த தடவை 80 லட்சம் தான் வாங்கினார். 20 லட்சம் குறைஞ்சது. 3வது தடவை ஜெயிக்கும் போது அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தால் தோற்று போயிருப்பார். உடம்பு சரியில்லாமல் படுத்ததுனால தான் தப்பிச்சார். இந்திரா காந்தி மரணமும் அவர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா போனதுனால தான் அவர் தப்பிச்சார். இல்லாட்டி போயிருப்பார். எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கலைஞர் வந்து போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அவரோட போய் பழனிசாமிக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. நான் வேணும்னு சொல்லலை. என்னவா இருக்கீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஏதாவது ஒரு தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்க சார், இப்போ தொடர்ச்சியான இந்த தோல்விக்கு இபிஎஸ் தலைமையினால் இந்த தோல்விக்கு காரணம் என்னவான்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏங்க என்ன தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என் தலைமையில் என் பேரை தான் சொல்லிட்டு நிற்கிறீங்க. தோற்று போகிறோன்னாக்கா நான் ஒரு தார்மீக ரீதியாக என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், தலைமையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு சும்மாவாவது சொல்லியிருக்கணும். உடனே அதை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். ஆனால் என்ன சொன்னால் ஓகேன்னு விடுவானுங்க. இதெல்லாம் கட்சியில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம தொண்டர்கள் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்படி சொன்ன தலைவா நீ போயிட்டா நான் தற்கொலை பண்ணி செத்து போய்ட தலைவா நீ இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை சொல்லணும். இல்லாட்டி ஆமாம் தலைவா நீ போகிறது ரைட்டு தான் போடுவோம் படாலும் சொல்லிவிடுவான். அரசியலாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அது வந்து நாங்கள் திராவிட இயக்கத்தில் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இது பார்த்து பழக்கம் எங்களுக்கு. அப்புறம் வந்து சில பேர்களை துரோகின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு விட்டு அவங்க மேலே தசை திருப்பி. இப்போது ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா திண்டுக்கல் தேர்தல் எம்ஜிஆருடைய செல்வாக்கு எப்படி இருக்குதுன்னு அவருக்கே தெரியல. எம்ஜிஆரே தனக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு கணிக்க தெரியல. கலைஞரும் காமராஜரும் கரெக்டாக கணிச்சாங்க. தலைவராக அவங்க வந்துட்டார். ஏன் அவங்க எம்ஜிஆர் கலைஞருக்கு தெரிஞ்சால் கூட இப்போ எங்கள் அண்ணெல்லாம் மந்திரியாக இருக்கார் கலைஞரோட, யாரும் போகலை. எங்கள் அண்ணனும் பாவுஷாவும் வந்து எம்ஜிஆரோட போகாததை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ராஜாராமும் பாவு சண்முகமே எம்ஜிஆர்கிட்ட போகல, அப்புறம் கட்சி கலைஞர் விட்டு எவன் போவாங்க, கலைஞர் இன்டாக்டாக இருக்காருங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஒரு கணிப்பு. கலைஞர் நடுங்கினார். எங்கள் அண்ணன் கிட்ட ஏன் கலைஞர் போயிட்டு இல்லைடா ரொம்ப பயப்படுறாங்க. நான் என்னுடைய கணிப்பு வந்து எம்ஜிஆர் வரமாட்டார்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சேன். எம்ஜிஆருக்கு அந்த சந்தேகம் இருந்தது. பார்த்தா
உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் அங்கே அந்த திண்டுக்கல்லில் வந்து பிரமலக்கல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரொம்ப பெருசு. இவர் அந்த மாயத்தேவர்ன்ற ஒருத்தரை நிற்க வச்சார். அவர் வந்து பிரமலக்கல்லர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவங்க எதிர்த்து ராஜாங்கன்னு ஒருத்தரை நிற்க வச்சார். அவர் கல்லர் பிரமலக்கல்லர் இல்லை, கல்லர்லேயே இன்னொரு வகை நிற்க வச்சார். தோத்த உடனே தோல்வி படுதோல்வி திமுக. அதாவது அதிமுக நம்பர் 1 பயங்கரமாக வருது. 2வது காங்கிரஸ் வருது, காமராஜர் காங்கிரஸ் வருது. 3வது திமுக வருது. ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்து டெபாசிட். அதுக்கு கலைஞர் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, புறமலை கள்ளர்கள் இருக்கின்ற இடத்தில் ராஜாங்கத்தை நிறுத்துவது சரியில்லை என்று நான் சொன்னதை கட்சிக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட தோல்வி நமக்கு வந்திருக்குமான்னு அப்படியே தசை திருப்பினார். அந்த கேண்டிடேட் சரியில்லைங்கிறதுனால நம்ம தோத்தங்கிற தசை திருப்பினார். பிரயோஜனப்படலை. கட்சி பூரா அப்படியே போயிடுச்சு. அது கலைஞர் இருக்கார், தொண்டர்கள் பூரா அவர்கிட்ட போயிட்டாங்க, நிர்வாகிகள் பூரா கலைஞர். அதே தான் ஜானி ஜேனியாக பிரிஞ்ச போது நிர்வாகிகள் பூரா ஜானிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆரம் வீரப்பன் தலைமையில் அத்தனை பேர் அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க. எம்எல்ஏக்கள், மந்திரிகள், எல்லாம் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஜானிக்கிட்டு தான் இருக்காங்க. கோர்ட்டுக்கு போனாங்க, ஜாதான் கட்சிட்டாங்க. எலெக்ஷன் நடக்குது. பிஹெச் பாண்டியன் ஒரு ஆடு தான் ஜெயித்தார். ரெக்கார்டு ஆல்மோஸ்ட் அத்தனை ஜானகி அணியில் நின்னது ஒரு 80% டெபாசிட் போச்சு. சாதாரண தோல்வி, டோட்டல் ரிஜெக்ஷன். அப்போ அந்த அம்மா உடனே புரிஞ்சிக்கிச்சு. ஆனால் அந்த அம்மா எதுக்கு வந்ததுங்கிறது அப்போ சில விஷயங்களுக்காக அந்த அம்மா வந்தது. அதை சாதிச்சுக்கிட்டு போயிடுச்சு. 3 மாதம் இருந்தது. 3 மாதத்துக்குள்ளார சில விஷயங்களை பண்ணிட்டு பல வழக்குகள் இருந்து அந்த அம்மா தப்பிச்சிடுச்சு. பல வழக்குகள் அந்த அம்மா மேலே வந்து அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரைட் சார். இப்போ அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அதுக்கப்புறம் அரசியலில் அவங்களுக்கு ஷீஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை இப்போ நடைமுறையில் இருக்கிற இன்றைய நிலையில் இருக்கிற விஷயத்தை எப்படி பொறுத்துறீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ ஜா அணி ஜெய அணித்து பிரிஞ்ச மாதிரி பழனிசாமி அணி சசிகலா அணின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பழனிசாமி அணியில் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, இல்லாதவங்களே கிடையாது. தலைவர்கள் பொதுக்குழுங்கிறதுல வந்து பொதுக்குழுவில் இருக்கிறவங்களாம் வந்து இவரே நியமிச்சுக்கிட்டது. அது இவராக நியமிச்சுக்கிட்டதுங்கிறது என்ன அடையாளம்னாக்கா, பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பழனிசாமி பன்னீர்செல்வம் போகிறாரு, சோடா பாட்டில் எடுத்து அடித்தாங்க. ஞாபகம் இருக்குது? தப்பிச்சார் அவர். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவர் மேலே எடுத்து அடித்தாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து. அது பொதுக்குழு. அது இவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு ரவுடிகளை வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அதிமுக ஆஃபீஸை வந்து இவங்களே ஆளுங்களை வச்சு உடச்சி தள்ளிவிட்டு பன்னீர்செல்வத்து மேலே பழிய போட்டாங்க. இப்படியெல்லாம் தான் அவர் பழனிசாமி ஸ்டண்ட் அடித்தார். சரி, உன்னை நீ யார்? சொந்த கட்சி, உன் கட்சிக்கு நீ தலைவன்னாக்கா உள்கட்சி தகராறுலாம் என்னத்துக்கு நீ கொண்டு போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு போனேன்? கட்சியை அடங்க வச்சது யார்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. நீ இதில் இருக்கிறதுக்கு நான் நேராக பாஜகவுக்கு போயிடுறேன்னு போயிட்டான். அவ்வளோதான். சரிங்க சார். இப்போ அடுத்த கட்டமாக அதிமுக என்ன இப்போ? ஏன்னா இப்போ ஒருங்கிணைப்பு ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிறேங்க, எனக்கு அவங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒருங்கிணைப்பு குழு வந்து எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட போகிறாங்க. பழனிசாமி அவர் கூட இருக்கிற அந்த 1200 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, நீதிபதிகளால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த கூட்டம், அந்த நீதிபதி இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பழனிசாமின்னு இருக்க போகிறாங்க. பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை, போய் சேர்ந்தாங்க. சரி. இப்போ அந்த அதிமுக யார் தலைமை தாங்க போகிறா? அப்போ சசிகலா இருப்பாங்க. சசிகலா தலைமை தாங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள மக்கள் அங்கீகரிப்பாங்களா? மக்கள் அங்கீகரிப்பாங்களாங்கிறது அப்புறம், கட்சி அங்கீகரிக்குதாங்கிறது பார்க்கணும். கட்சி அங்கீகரிச்சு எடப்பாடி பழனிசாமி தான் தொலைச்ச தோல்வி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். அப்படிங்கும்போது இப்போ நாளைக்கு சசிகலாவை இவங்க ஒரு பொதுக்குழு உருவாக்கிடுறாங்க. ஓகே சார். இப்போ கலைஞர்கிட்ட கூட வந்து எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை சார். இப்போ எம்ஜிஆருக்கு அந்த கட்சி கொடியை கொடுக்க முடியாதுன்னாரு, வேண்டான்னாரு. உதயசூரியன் சின்னத்தை உபயோக வேண்டாம், நான் ரெட்டாச்சார வச்சுக்கிறேன். ஓகே சார். அதே தான் வந்து சசிகலா பண்ண போகிறாங்க. உன் கட்சி கொடி எனக்கு வேணாம், அதான் அதிமுக கொடியில் வந்து அண்ணா படத்தை போட்டுட்டு கூடவே எம்ஜிஆர் படத்தையும் போட்டு வச்சுக்கிறேன்னு ஒரு கொடியை போட்டுக்குவாங்க. ரெட்டை இலைக்கு பதிலாக 3 இலையை போட்டு சின்ன வாங்கிக்குவாங்க. சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தால் ஜெயிப்பாங்க. ஓகே சார். இப்போ என்னன்னா, இப்போ சசிகலா வந்தால் அதிமுகவுடைய பழைய நிலைமை மீட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு வரலாம்ங்கிறது கஸ்ஸு. ஓகே. பழனிசாமிக்கு ப்ரூவ் பண்ணிட்டார், எந்த வகையிலையும் தன்னால் வெற்றியை கொண்டு வர முடியாது. கடைசியில் என்னாச்சு, தேர்தல் என்ன தோற்று போய்டுங்கிற அளவுக்கு பயந்து போயிட்டார். அப்புறம் என்னத்துக்கு அரசியல் நடத்துகிற சார்? இப்போ பன்னீர்செல்வத்துக்கு ஆளே இல்லைங்க, தைரியமாக போய் நின்னாருங்க எலெக்ஷனில்.
ஓகே சார், அவர் இன்னும் அந்த அரசியல் நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா நீங்கள் சசிகலா வந்தால் விஷயத்தை சரி பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இப்போ இவ்வளோ நாள் சசிகலா அன்ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தால் ஏன் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க? இன்ஆக்டிவாக இருந்ததுக்கு மோடி அரசாங்கம் நடக்கும்போது நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சிங்க அவங்க வாழ விட்டாங்க? இப்போ மோடி அமலாக்கத்துறையை வச்சு இன்னைக்கு அவங்க மைனாரிட்டி ஆயிட்டாங்க. இன்னைக்கு மோடி அந்த அட்டகாசமெல்லாம் பண்ண முடியாது. போயிட்டார்ல ரஷ்யாவுக்கு வந்துட்டார் சார். அது வேற வழி இல்லை. இனிமேல் ஊரில் வந்து ஆஸ்திரேலியாவில் சுற்றிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா ஒரு அழகான ஊர் தெரியுமில்ல? வந்துட்டார் சார். நீங்கள் வந்துட்டார் சார். நீ வந்துட்டாரா? அப்போ அங்கே ஒன்றும் தேரலன்னு தெரியுது. இல்லை சார், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மோடிக்கு பெரும்பான்மை குறைஞ்சாலும் அவர் இன்னும் பழைய ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து எதிர்கட்சியில் பழி வாங்குறது, அந்த அரசியல் இன்னும் தொடர்ச்சி அமலாக்கத்துறை 6 மாதம் ஓடுங்க, உடனே எல்லாம் காட்டிவிட்டாக்கா மோடி பயந்துட்டாருன்னு சொல்லிடுவீங்க. அதுக்காக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் ஒரு வருஷம் எதாவது பண்ணாரா? போட்ட ஆட்டம் பண்ண மோடி போட்டுக்கிட்டு தானே இருந்தார் பீகாரில். சார் ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? இப்போ நான் இந்த விஷயத்தை நான் வரேன் சார். இப்போ நான் இதுக்கு வரேன். இப்போ அது பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களோட அசம்ஷன் என்னன்னா வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அதிமுக அரசியலை பார்க்குறீங்க, தமிழ்நாட்டோட அரசியல் கவனிக்கிறீங்க, இந்த அதிமுக அரசியல் திராவிட அரசியலோட நீங்கள் இணக்கமாக இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுடைய அசம்ஷன் என்னவாக இருக்குன்னா, இப்போ சசிகலா தலைமை தாங்கும்போது அதிமுக ஒரு வலுப்பெறும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க. ஓகே, அது அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் சசிகலா வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பதவி பிரமாணம் பண்ணாமல் வித்யாசாகர் தலைமறைவாக ஓடினா. அந்த ஆடு சட்டவிரோதமாக ஓடினா. ஏன் ஓடினா? மோடி பயந்தார். இந்த மகிட்ட ஆட்சி போச்சுன்னாக்கா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. அமலாக்கத்துறையில் இன்னும் உள்ள திருடுவேன்னாங்க. ஜெயலலிதாவே உள்ள தள்ளாருங்க. ஏவன் குற்றவாளி ஆக்கி ஒரு வழி ஆகி மோடியா லேடியான்னு இந்த மாதிரி கேட்டுச்சு. முடிச்சு கட்டிவிட்டாங்கல்ல. ஊடகங்கள்லாம் அத்தனை பேர் சேர்ந்து அதுக்கு பின்னணியில் மோடியே இல்லைங்கிற மாதிரி தான் முடிச்சு. சசிகலா அம்மாவுக்கு மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குங்கிறது நீங்கள் நம்புறீங்க? உருவாக்கலாம். ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு இருந்து யாராவது நம்பினாங்களா? வந்து உக்காந்தவனே ஜானகியால உருவாங்கினது தானே ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு. பட் அந்த மாதிரி பின்வாங்க முன் வந்தாங்க சார். ஜெயலலிதா அன்னைக்கு ஜானகி மாத்திரம் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு அவருடைய உடல் பக்கத்தில் நின்று அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுது இருந்தால் ஜெயலலிதாவால் வந்திருக்க முடியாது. அந்த அம்மாளுக்கு வேறு சில வேலைகள் இருக்குது. எங்களுக்கு தெரியும் என்ன வேலைகள் சொல்லக்கூடாது. நான் அதை தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் மனத்தில் இருக்கின்ற மர்மத்தை நீங்கள் தோண்டி பாருங்கள். எவ்வளோ பெரிய அசிங்கமெல்லாம் நடந்துக்கிறது எங்களுக்கு தெரியும். நடந்தது என்னன்னு தெரியும். வரவே இல்லை இந்த அம்மா. அப்புறம் தானே பெரிய ரகலை ஆகிடுச்சின்னு அப்புறம் தானே ஆரம் வீரப்ப போய் உடனே ஒரு டிவியை கூட்டிகிட்டு போய் அப்போ தூர்தர்ஷனை கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா சோகம் தாழாமல் அப்படியே படுத்துக்கிட்டு மோன அலறி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து போட்டார். மக்கள் ஏற்றுக்கலை. ஜெயலலிதா பக்கத்தில் நின்றுச்சு. அந்த அம்மாளுக்கு நடந்த கொடுமையாக அந்த கூட்டத்தில் வந்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாளுக்கு செருப்பில் அடித்தது, காலில் அந்த புடவையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா காலில் அடித்து அந்த அம்மா காலில் ரத்தம் வர்றது எல்லாமே காட்டினாங்க. அந்த இதில் ஏறின போது அந்த ஆரம் வீரப்பன் அந்த ஜானகியோட சொந்தக்கார பையன் அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாரும் பார்த்தாங்க. அனுதாமல் ஒரே நிமிஷத்தில் வந்துருச்சு. அது இது எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு இந்த அம்மாவை கொண்டு வரணும்னு காங்கிரஸ் முதல்ல முடிவு எடுத்துட்டாங்க. இந்த அம்மா முயற்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அந்த அம்மா கேட்காம ஆரம் வீரப்பன் என்னென்ன உண்டோ அத்தனை பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துப்படி தான் மறுவேலை பார்த்தார். இவ்வளவு அந்த அம்மா தலைவியானது காரணம் ஆரம் வீரப்பன். தவறான இது செயல்கள். நான் இன்றைக்கி அந்த மாதிரி போய் பார்க்குறேன். அது சொல்லுது என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. என்ன காத்தராஜ் சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணணும்னு நினச்சி ஆரம் வீரப்பன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைச்சு. சாட்சி வந்து ஜெமினி கணேசன் மருமக ஸ்ரீதரராஜன் கூட இருந்தார். அவரும் தான் இருந்தார். மதுசூதனை கொஞ்சம் தள்ளி நின்னார். அவரும் தான் இருந்தார். அவர் இல்லை இவன் இப்படியே சொல்லிச்சு. நான் பாட்டுக்கு உட்காந்து எப்படிடா என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மனித தானாக வந்து விடுவது அப்படின்ச்சு. கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க எங்கள் ஃபோனு பிகம் லீடர்னு. ஆரம் வீரப்பனால தான் அந்தம்மா வந்துச்சு. இல்லாட்டி அந்தம்மா வந்தே இருக்காது. ஜானகி மாத்திரம் அந்த டெட் பாடியில் வந்து பக்கத்தில் நின்றுருந்தாக்கா ஜெயலலிதாவை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே சார், உங்களுடைய கடந்த கால அனுபவத்தின் மூலமாக நீங்கள் வந்து இப்பொழுது அதிமுக பழைய மாதிரி வலுப்பெறணும்னா அதுக்கு வந்து சசிகலா தலைமை தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இது ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். சசிகலாவில் நீங்கள் போட்டுக்கிற ஒரு ஆளாலும் அது உருவாக்கப்படும். நன்றி.